சொல்லுங்க சார். சார் வணக்கம். வணக்கம். ஐயோ சார் அதில் கையில் வச்சு விடுங்க விடுங்க. உங்கள் பேருங்க சார்? என் பேர் சுலைமான் சார். எந்த மாவட்டம்? இது எங்கள் அப்பா பேர் முத்துஜா சாஹிப் சார். எனது சொந்த ஊர் திருக்கோயிலூர் சந்தப்பேட்டை சார். இந்த சந்தப்பேட்டை சார். இது நிலம் வந்து நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார், திருக்கோயிலூர் தாலுகா சார். எனக்கு ஆலை வந்து பண்ணாரி அம்மன் தானூர் ஏரியாவில் இருக்குது சார். பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலையில் இருக்குது சார். இப்போ அது பண்ணாரி அம்மன் ஆலைக்கு நான் கரும்பு விவசாயம் செஞ்சு அனுப்புகிறேன் சார். சரிங்க சார். இந்த இதில் வந்து இது என்னது கரும்பு நடவு, இந்த நடவுக்காக சார் வந்து மிஷின் மூலயமா போடலான்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை கொடுத்தார் சார். முனுசாமி சார், கரும்பு ஆய்வாளர். கரும்பு ஆய்வாளர் மிஸ்டர் முனுசாமிங்க சார். உங்கள் பேருங்க? என்னோட பேர் பாலமோகன் சார். கேன் ஆஃபீஸராக இருக்கேன் சார். கேன் ஆஃபீஸராக இருக்கீங்க. நீங்கள் இந்த டிவிஷனுக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்க? ஆமாங்க சார். சரிங்க சார். அப்புறம் இந்த இது வந்து பார்த்துட்டு இடத்த பார்த்தாரு சார். சரிங்க. இது வந்து ஆழம் கிடையாது, நல்லா ஓட்டணும், பண்படுத்தி செஞ்சாதான் இது கரும்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்தாரு சார். சரிங்க சார். அதே மாதிரி வண்டி வச்சு நல்லா ஓட்டி நல்லா ஆழமாக புழுதி போட்டு காட்டணும் சார். அதுக்கு பிறகு பார்த்துட்டு ஓகே சொன்னார் சார். இப்போ மிஷின் இறங்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபீல்டு எப்படி பண்ணணும் என்னங்கிறது முதல்ல வந்து நல்லா ஓட்டி முடிஞ்சதுக்கு பிறகு கரும்பு வந்து விதை கரும்பு ஆலையிலே கொடுத்தாங்க சார். பண்ணாரி அம்மன் சக்கரை ஆலையிலே விதை கரும்பு கொடுத்தாங்க சார். அதை கொண்டு வந்து முன்கூட்டியே கொண்டாந்து உரித்து அப்படியே கட்டுக்கட்டாக வச்சுருந்தோம். மிஷின் பிளான்டிங்க்கு ரெடியாக வச்சுருந்தோம் சார். சரிங்க. அதுக்கு பிறகு மிஷின் வந்தது. உழவெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு செக்அப் பண்ணிட்டு தான் சார் சொன்னார். சரிங்க. நல்லா போட்டு கொடுத்தாரு சார். இந்த மிஷின் பிளான்டிங்க்கு உழவு முறை என்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸிங் வந்து பண்ண சொல்லியிருக்கீங்க சார்? எப்படி ஃபீல்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுங்கிறதுக்கு நீங்கள் செக் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஏன்னா மிஷின் இறங்கும் போது உழவு சரியா இல்லைன்னா மிஷின் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது. இது வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ்ன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போது அந்த உழவு மெத்தட் வந்து எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட ஃபீல்டு இதிலிருந்து நீங்கள் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு டிஸ்க்கு போட சொல்லியிருந்தேங்க சார். இங்கே அவைலபிளாக டிஸ்க் இல்லாதால ஆமக்கலப்பு 5 கொழு வச்சு ஃபுல்லாக நல்லா ஆழமாக ஓட்டியாச்சுங்க சார். அதுக்கப்புறம் கல்டிவேட்டர் போட்டு 2 டைம் ஓட்டிடுங்க. அப்புறம் மறுபடியும் ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டி இதாகிடுச்சுங்க சார். ஃபீல்டு நல்லா கவர் நல்லா ஆழமாக நல்லா இது மண் புழுதி மாதிரி நல்லா மண் வந்து புழுதி மாதிரி பவுடர் நிலையில இருந்தாதான் இந்த கரும்பு மிஷின் போடுறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்க. அப்படி பவுடர் மாதிரி இல்லை, கட்டி முட்டிமா இருந்தாக்கா கரும்பு முளையாது. இது புல்லும் போது மிஷின் போடும்போது மேலே வந்துடும் புல், சரியா பதிவாகாது. அதுக்காக தான் பவுடராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 10 தடவை ஓட்டி பவுடர் ஆக்கணும். சரிங்க. இப்போ இந்த ஏரியா வந்து நம்ம மிஷின் மூலமா போட்டது? மிஷின் மூலமா போடுது சார். இது வந்து என்ன சைஸுங்க சார் இதனோட ஏரியா? இதனுடைய ஏரியா வந்து 2 ஏக்கர் 20 சென்ட் சார். 2 ஏக்கர் 20 சென்ட். சரிங்க. இப்போ எத்தனை டைமிங்க்கு வந்து முடிச்சிருக்குதுங்க? ஒரு தோராயமா எவ்வளவு மணி நேரத்துல முடிச்சிருக்குதுங்க? இது வந்து 4 மணி நேரத்துல முடிச்சிருக்கு சார். சரிங்க. 4 மணி நேரம் போடுறதுக்கு சரியா கூட ஆகும். ஆனா இல்ல, நான் மிஷின் நல்லா இருக்கிறதால புது மிஷின்ன்றதால நிக்காம போச்சு. நல்ல பதிவுல நல்லாவும் போட்டுன்னு போகுது. அந்த கரும்பு மேலையும் வரல. சரிங்க. அது பதிவுல கரெக்டா போனதால அழகா போட்டு கொடுத்தாங்க. நீங்க ஆள் வச்சு போட்டீங்கன்னா எவ்வளோ எப்படி? ஆள் வச்சு போட்டாக்கா எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒரு 25 ஆள் வேணும். எவ்வளோ செலவாயிருக்கும்? தீராவது ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல ஆகும். இது என்ன அடியில போட்டிருக்குதுங்க? எவ்வளோ டிஸ்டன்ஸுங்க ஒரு கரும்புக்கு? 4 அடி சார். 4 அடிக்கு போட்டு 4 அடிக்கு கேப் போட்டு விட்டு 4 அடிக்கு போட்டதுக்கான காரணங்க காத்து ஓட்டமா இருக்கும் கரும்பு. மிஷின் வந்து உங்களோட இதுல இருந்து நீங்க சொல்லுங்க. இது வந்து காத்து ஓட்டமா இருக்கும், காதை களை எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மிஷினு கரும்பு வெட்டுறதுக்கு மிஷினாலே கரும்பு வெட்டிக்கலாம். ஆள் வச்சு வெட்டினாக்கா இப்போ வந்து அந்த பக்கம் அது வெட்டுறாங்களே சார், அது வந்து 3 நாளாக வெட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 10 டன்னு தான். ஒரு நாளைக்கு 10 டன்னு தான் வெட்டுறாங்க. மிஷினா இருந்தாக்கா ஒரே நாள்ல எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிடுவாங்க. 2 இது வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மிஷின் பிளான்டிங் பண்ணி கொடுத்து மிஷின் ஹார்வெஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சொல்ல வரீங்க. யூஸ் பண்ணிக்கலாம் சார். சோ இது வந்து கம்ப்ளீட் மெக்கானைசேஷன் இதுல போனாக்கா நல்லா இருக்கும். இனி வரும் காலங்கள்ல எப்படி நீங்க வந்து மெஷினரிஸ் எல்லாம் என்ன மாதிரி
உபயோகமாக இருக்குங்கிறீங்களா இல்லை இந்த உபயோகம் நல்ல உபயோகம் சார். மிஷினரிஸிலே நல்ல உபயோகம். ஏன்னா தெரியாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா துண்டு துண்டாக வெட்டிடுறாங்க, அதனால் இது ரசமெல்லாம் கொட்டிக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மனசில் அப்படி வந்து தப்பான அபிப்பிராயத்தை யாரோ சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்குது. அது அப்படிலாம் கிடையாது. துண்டு துண்டாக வெட்டினா கூட அது சாரம் அது நசுக்கினா தான் அந்த சாரம் இறங்கும். இது வந்து கட் பண்ணுது. இவங்க குடலால் வெட்டுறதும் ஒன்று தான், அது வெட்டுறதும் ஒன்று தான். அதனால் அது வந்து நஷ்டம் கிடையாது, லாபம் தான். ஹார்வெஸ்டருக்கு சொல்கிறீங்க. சரிங்க. இப்போ இதில் வந்து உங்களோட அபிப்பிராயம் என்னங்க? மெஷின் பிளான்டிங் போட்டாச்சு, எவ்வளோ எந்த தேதியில் போட்டதுங்க இது? ஜனவரி 26ஆம் தேதி போட்டது. 2025. இப்போ 26 போட்டிருக்கு. 25ல் போட்டு 1வது மாதம் சார். 1வது மாதம். இப்போ 3 months கிராப்புங்க. ஆமாங்க, 2 months. 2 months தானே. 2 months கிராப்பு. இது எப்படி முளைப்பெல்லாம் எப்படி வந்திருக்குதுங்க? நல்லா அருமையாக முளைச்சிருக்கு சார். சரிங்க. பக்கக்கெல்லாம் அருமையாக வருது சார். விவசாயிக்கு பெனிஃபிட் தான் சார். இப்போ கரும்பு போட்ட உடனே உங்களோட சாதாரண மெயின்டெனன்ஸ் என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க? இப்போ இது வந்து இது ட்ரிப்பு கிடையாது சார். சரிங்க. தான் தண்ணி தான் சார் விடுறேன். சரிங்க. ஏன்னாக்கா தண்ணி இருக்கிறதால சரின்னு விட்டுட்டேன். சரிங்க. இப்போ தண்ணி இல்லாத பட்சத்தில் ட்ரிப்பு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். சரிங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். ஐயா இப்போ நம்ம உரம்லாம் என்னங்க ஐயா போட்டிருக்கீங்க? உரம் வந்து அந்த கரும்பு போடும்போது டிஏபி போட்டோம் ஒரு ஏக்கருக்கு. அது எப்படி போட்டீங்க? அது அந்த மிஷினிலே கரும்பு போடும்போது என்னென்ன வேலை செஞ்சிச்சு மிஷினுங்க? மிஷினை வந்து கரும்பு கொண்டு போய் அடிக்கணும். அங்கே மிஷினு போடும்போது கரும்பு போடும்போது கரும்பும் வெட்டிக்குது. இது டிஏபி போட்டேன், டிஏபியும் போட்டுக்குது. ஆள் தேவையில்லாததுக்கு போட்டுக்குது. பாரும் இது அதே மாதிரி தேங்க பாருங்கள், இது மாதிரி பாரும் போட்டுக்குது. தண்ணி வந்து உடையாமல் கொள்ளாமல் இந்த கரும்புக்கு மட்டும் தண்ணி போகிற மாதிரி ஆள் வச்சா கூட இது மாதிரி இவ்வளோ அழகாக கட்ட மாட்டான். ஒரே ஒழுங்காக கட்ட மாட்டாங்க. அழகாக கட்டி அது மாட்டுக்கு போகுது, ஒழுங்காக தண்ணி வரும். அதுக்கும் பிறகு இப்போ 2வது இப்போ கை களை எடுத்தேன். கை களை எடுத்துட்டு திரும்பியும் ஒரு உரம் ஒன்று போட்டேன். சரியாக போயிடுச்சு. இதெல்லாம் உங்களோட பேசிக் லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணுறது. 3 மாதத்தில் உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கிறதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து இதுதாங்க. சரி, இதில் நம்மளோட மெயின்டெனன்ஸ் இருக்குதுங்கிறதுக்கு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மிஷினில் போடுறாங்க, ஒழுங்காக வர மாட்டேங்குது, இது இப்படி வரல அப்படி வரல. அவங்க கவனிப்பில் இருக்கணும் சார். கரும்பு வந்து போட்டுறதுக்கு பிறகு நமது என்ன முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அது எப்படி முளையுது என்ன, அது ஏதாவது இப்போ குருத்து பூச்சி விழும். குருத்து பூச்சி விழுந்தாக்கா உடனே அதுக்கு மருந்து போடணும். அது மாதிரி சொல்லி சார் இது மாதிரி குருத்து பூச்சி விழுது சார்னோடனே உடனே மருந்து கொடுத்தாரு. போட்டால் குருத்து பூச்சி இல்லை, நல்லா இருக்குது. அது மாதிரி நாம் விவசாயி தான் எடுத்து அவங்கள்ட்ட சொல்லி இது மாதிரி கரும்பு இது மாதிரி போகுது, நீங்கள் மருந்து கொடுங்க இன்னும் சொல்லி மருந்து வாங்க. இப்போது இந்த நடவு முறைக்கு மிஷினரிஸு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். நீங்களும் நடவு பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட அபிப்பிராயத்தை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து வருங்காலங்களில் நல்லா வருங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படிங்க? நல்லா வரும் சார். விவசாயிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது சார் இந்த மிஷின். சரி. ஏன்னாக்கா சாகுபடி செலவு ஒன்று, இது டைமிங் வந்து குறைவு. இவ்வளோ எல்லாமே மிச்சம்தான். சரிங்க சார், நன்றிங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. அவர் வந்துட்டு இவ்வளோ நாள் தான் எங்களை வீட்டு கேட்டது. வந்து எங்கள்கிட்ட கேட்டவங்க 7 ஏக்கரு 8 ஏக்கரு. ஹலோ.